ஹாய் guys, நம்ம தமிழ் மீர் செவன் ஜூஸ் கைசானில் எபிசோட் 34 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த ரோபோட் மாதிரி இந்த ரோபோட் இப்போ என்னாச்சு? என் காதுக்குள்ள ஏதோ இருக்குப்பா. எப்படி இவன் காதில் வந்தான் அதுதான் தெரியல. அட ப்ளூ ஸ்பாயில என்ன என்னன்னே தெரியாம அதுக்குள்ள வச்சு போட்டுருப்போம். எப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுது. சதோரு கோஜோ, நான் உருவாக்க போற புது உலகத்துல சந்திக்கலாம். என்ன விடு, கொஞ்சம் நீ உன்னை பத்தி கவலைப்படு. இன்னும் நீ எத்தனை நாள் அதுல கட்டுப்பாடுல இருப்ப சுகுரு? இல்ல அவனும் இருக்கானா அப்போ? என்ன அவனே எப்படி பண்ணிக்கிறான்? அப்போ சுகுரு உள்ள இருக்கானா? ஆச்சரியமா இருக்கு. முதல் தடவை எப்படி நடக்குது தெரியுமா? மட்டும் கொய்யால கேட்டோ மஹிதோ, இத கொஞ்சம் பாரு. உடம்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆன்மா உருவாயிடும்னு நீ தானே சொன்ன. ஆனா ஆன்மா உடம்போட ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல ஒருவேளை இந்த உடம்போட நினைவுகள் எல்லாம் இந்த உடம்போட என் மூளையை இணைச்சதுக்கு அப்புறம் கூட இதுல நிலைச்சிருக்கும்னு நினைக்கிறியா? எனக்கு இதுதான் உண்மைன்னு தோணுது. நடக்க வாய்ப்பு இல்ல தெரியுமா? ஏன்னா உன் டெக்னிக்கும் என் டெக்னிக்கும் ரொம்ப வித்தியாசமானது. ஒவ்வொரு டெக்னிக்கையும் அதோட கண்ணோட்டத்துல பார்க்கணும். உண்மைதான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஏதோ கிளிக்கிறேன்னு வந்தீங்களா, அதை பண்ணிட்டு போங்கடா. உங்க பேச்ச கேட்கவும் உங்களை பார்க்கவும் பிடிக்கல. உன்னை இப்படியே அரெஸ்ட் பண்ண போறாங்க நினைச்சேன். சரி, எதுக்கு வம்பு? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே மூடிடுவோம். கேட் க்ளோஸ். அப்படியே திமிரா பேசினா உள்ள போறாரு, உடைச்சிருவாரோ? இத பயன்படுத்த முடியாது இல்ல? ஆமா, இதுக்குள்ள ஒருத்தர் தான் அடைக்க முடியும். இதுக்குள்ள இருக்கிறவன் செத்தான்னா அது வேற விஷயம். ஆனா இப்போதைக்கு இவ்வளவுதான். ஐயோ, அவ்வளவுதானா? சரி விடு, வேலை முடிஞ்சது இல்ல. ஆமா, சீல் பண்ணியாச்சு. அடங்க, ஏன்னா தூங்கினுங்கிற சத்தோரு கோஜோயா சீல் பண்ணிருக்காங்க. நீ சொல்றது உண்மை நம்புறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா அந்த விஷயம் நடந்ததுனாலதான் நான் இப்போ உங்ககிட்ட இங்க பேசிட்டு இருக்கேன். அக்டோபர் 19 நான் செத்து போயிட்டேன். என்ன கொன்னது ஸ்பெஷல் கிரேடு சாபமான மஹிதோ. இப்போ இங்க இருக்கிறது நான் உயிரோடு இருக்கும்போது விட்டு வச்ச இன்சூரன்ஸ் தான். அட்வான்ஸ்டு இன்சூரன்ஸ். வேற வழி இல்லாததுனாலதான் சத்தோரு கோஜோ அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் வெளியே வரணுன்ற கண்டிஷனால தான் இதை பண்ணேன். இல்லனா இதுக்கு தேவையில்லாத ஆபத்து வந்து சேரும். மிச்சம் இருந்த நேரத்துல அந்த 3 இடத்துக்கு மட்டும்தான் என் பப்பட்டை என்னால அனுப்ப முடிஞ்சது. ஜுஜுட்சு ஐ மந்திரவாதி யூஜி இட்டாதோரியை எதுவும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் இதை நான் இவங்கிட்ட கொண்டு வந்தேன். கூடவே மெய்மை, இந்த நிலைமையில உன்னை நம்புறதை தவிர வேற வழி இல்லைன்னு வச்சுக்கேன். ஏன் அப்படி? ஏன்னா இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறதுல உங்களை தவிர புத்திசாலிங்க வேற யாரும் இல்ல. ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு வேற எந்த காரணம் இருக்க முடியும்? ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி யூஜி இட்டாதோரிங்கிறவன் நம்ம ஜுஜுட்சு சமூகத்துல இல்லங்கிறது ஒரு காரணம். உண்மைதான். நான் உங்களுக்கு உதவி செய்ய மறுத்ததும் காரணமா இருக்கலாம். சொல்ல போன யூஜி யுட்டாதோரி ஷிபியாக்குள்ள போய் பிரச்சனை பண்ணாம அவனை தடுத்து கட்டி போட்டு வச்சிருக்கிறதே நான் தான். நாங்க இங்க ஒரு பேக்கப்பா மட்டும் தான் வந்திருக்கோம். அப்ப எதனால ஒரு கர்ஸ் யூசர் உங்களை அழிக்கிறதுக்காக உங்களை நோக்கி வரான்னு தெரியுமா? சைக்கோவா? பின்னாடி வந்துடும் போ. ரெண்டு பேரா? ரெண்டு பேரா? இவங்க 2 பேரும் பலசாலிகளா இல்ல இவங்களை விட அவங்க பலசாலியா? இல்ல, வெட்டுக்கிளியை விட இவங்க தான் பலசாலிங்க.
மனுஷங்களோட பாஷையை புரிஞ்சுக்க கூடிய ஒரு சாபத்தை எதிர்த்து தான் அவன் சண்டை போட்டான். இல்லனா அது செமி ஃபர்ஸ்ட் கிரேடாவோ இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கலாம். எல்லாம் ஒண்ணுன்னா முளைச்சு வருது அப்படின்னா இவ்ளோ நேரம் எங்க ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த கர்ஸ் யூசர்ஸ் கண்டுக்காம நம்ம முன்னாடி போவோம். ஏன்னா கோஜோ எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். தேவைப்படாது. ஷிபுயால இப்போ நிலைமை ரொம்ப மாறிடுச்சு. அவங்க பேரியர் டெக்னிக்ஸ் நம்மளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஷிபுயால மட்டும் இப்ப 4 மாயத்திரை செயலுக்கு வந்திருக்கு. அப்பா. சாதாரண மக்கள் அடைச்சு வைக்கிற ஒரு மாயத்திரை. சி சத்தரு கோஜோவை அடைச்சு வைக்கிற ஒரு மாயத்திரை. சி மந்திரவாதிங்க உள்ள வராம தடுக்கிறது. டி ஏ மாதிரியே மக்கள் அடைச்சு வைக்கிற இன்னொரு மாயத்திரை. அட போங்கடா. அப்போ சீனால இந்த பாதை தடைப்பட்டிருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா அதேதான். மேக்கப்காக வர வச்ச மந்திரவாதிங்க ஏற்கனவே மாயத்திரைக்குள்ளதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க செல்போன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இத்தனை திரை போறவங்க எங்கடா இந்த இருக்கிறீங்க? பிரச்சனை அது மட்டும் கிடையாது. மாயத்தரைக்கு வெளியில இருக்கிற சூப்பர்வைசர்ஸையும் என்னால காண்டாக்ட் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா என்னுடைய இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. செஞ்சு கேட்டுக்கிறேன். இனி உங்க முடிவு. செத்தும் ஹெல்ப் பண்றோம். மேக்காமாரு சாதோரி, நீ உடனே மேஜிக் ஸ்டேஷனுக்கு போ. அங்கிருந்து எப்படியாவது சிபியாக்குள்ள போயிடு. மந்திரவாதிங்க எல்லார்கிட்டயும் கோஜோவை பத்திய விஷயத்த சொல்லு. எப்படியாவது கோஜோவை காப்பாத்தணுங்கிறது தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். சூப்பர். இவன் தான் இப்போ வேற பேரியர் விட்டு வெளியே போகணும். சாதோரி தப்பிக்க நீங்க தான் உதவி பண்ணணும். அந்த டெரர் யூசர்ஸ் அழிச்சதும் இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணி நீங்க முன்னாடி போங்க. ஆனா நம்ம எதிரிங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப இடத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லு. முக்கியமான ஒரு கேள்வி. உன்னோட பேங்க் அக்கவுண்ட் அவங்க ஃப்ரீஸ் பண்ணல? அடி பாவியா. சத்தரு கோஜோ மட்டும் மறைஞ்சிட்டானா யுஜுட்சுவும் மனித இனமும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு உயிரை பணைய வச்சு சண்டை போடுங்க. நானும் அதுக்காக தான் என் உயிரை பணைய வச்சு போராடினேன். ஆனா அதுல நான் கேவலமா தூத்து போயிட்டேன். அது சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? யார் கூட வேணாலும் போ. அக்கா கூட இருக்கேன். வந்துட்டாங்க, தயாராகுங்க. யாரோ புதுசா நீ இருக்கு. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போ. இவனுங்க அந்த பேரியர் நான் போறோம். தயாரா இருக்கேன். சரி, ஒரு வழியா எழுந்துட்டீங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த கட்ட என்ன நடக்குது? எப்படி உணர இது முடியுது? உள்ள இருந்து அவருடைய கண் இது. உடைச்சிருவாரோ? நமக்கு தெரிஞ்ச நேரம் காலம் எதுவும் இல்ல போல இருக்கே. தப்பு அங்கேயும் போய் கேட்டாதான். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அவர் உள்ள ஜாலியா மசாஜ் எடுத்துக்கிறாரு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். வாங்க. ஸ்பீடு தான் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லணும் போல. விஷயம் என்னன்னா, வெளியே இருந்தவங்களுடைய ஸ்டேஷன் உள்ள இருக்கவங்களை கணக்கு எடுத்து பார்த்தா கணக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. உருமாறப்பட்ட மனுஷங்க இவ்வளவு நேரம் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து சரியான நேரம் பார்த்து சாதாரண மக்களை எப்படியோ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் பொறுத்து இருந்தது போதும் சண்டையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன். ஏற்கனவே நாம பின்தங்கிட்டோம். இனிமே கொஞ்ச நேரம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் என்னுடைய கவலை என்னன்னா, நம்மளை தடுக்கிற அந்த மாயத்திரையை பத்தி தானே சொல்றீங்க? எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, கோஜோ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. எதுக்கு குறிப்பா இந்த நாள் அவங்க தேர்ந்தெடுக்கணும்? உள்ள ஏதாவது நடந்திருக்கணும், இல்லனா அவன் நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்லிடுறாங்க. ஒரு பாகமா இருக்கணும். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லணும், இவங்க யாருமே பிளான் இல்லாம செயல்படுற முட்டாளுங்க கிடையாது. இந்த மாயத்திரைய போடுறவங்க மேல நான் கவனத்தை செலுத்துறேன். நீங்க உள்ள இருக்கிற சாதாரண மக்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒரு வரத்துக்குள்ள இவங்களே போயிடுவாங்க போல. சரி, புரிஞ்சுது. உள்ள போய் நிலைமைய பாரு. அதுக்கப்புறமா உடனே வெளியே வந்து விஷயத்த சொல்லு. உள்ள இருக்கும்போது சிக்னல் எதுவும் கிடைக்காது. அதனால வெளியே இருக்க நாம தான் எப்பவும் தொடர்புல இருக்கணும். எனக்காக இவனா? நீதான் எல்லாரும் கூட கான்டாக்ட் பண்ணணும். இத சரி பண்றதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். அசிஸ்டன்ட்டுக்கு நடுவுல மினி எப்படியாவது சைக்கோ வருது. ஒருவேளை வேலையில இல்லாதவங்களை கான்டாக்ட் பண்ணி நாம அவங்க
தப்பு. அதை விட்டுதான் தொலையண்டா. சைக்கோ அது. பவர் இல்லாதவங்கிட்ட வந்து பவர் காட்டுறா. திருப்பி அடிக்க தெரியாதவங்களை அடிக்கிறதுல இருக்கிற சுகமே தனிதான். இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க? ஆமா, மாயத்தறிக்கு வெளியே சூட்டு போட்டு சுத்துற எல்லாரையும் இதே மாதிரி ஈவையருக்கும் இல்லாம வேட்டையாடணும். ஓகே, அவங்களே ஏன் பண்றீங்க? உள்ள போக விடுவீங்களா? எருமைங்க. என்ன நடக்குது? அவனை சிறையில் அடைக்கிற வேலை முடிஞ்சது. இருந்தாலும் அந்த பிரிசன்ரியார் சத்தோரு கோஜோட இன்ஃபர்மேஷனை சரியா ப்ராசஸ் பண்ண முடியாம தவிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால இத அசைக்கவே முடியாது. ஓ, இங்க இருந்து தான் பார்த்துட்டு இருந்தானா? நம்மளை கண்காணிக்கிறாங்க. இதாதோரி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? B5 ஃப்ளோர்ல இருக்கிற கோஜோவை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அசைக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவரு சத்தோரு கோஜோவாச்சு. அதே நம்ம உண்மைதான். அவங்கள சுத்தி வளைக்கலாம். மந்திரவாதிங்க எல்லாரையும் சீக்கிரம் போ, போ. ஃபாலோ பண்ணி ஷிபியா ஸ்டேஷனுக்குள்ள எப்படியாவது வர சொல்லு. மந்திரவாதிகளை தடுக்கிற மாயத்திரையை உடைச்சதும் உள்ள போகலாம். ஃபாலோ பண்ண சொல்றதுலாம் ஓகே, ஆனா இடிச்சு இருந்தா நல்லா இருக்குமே. என்ன? ஆமா, ஷிபியாவுக்கு யார் அனுப்பியிருக்காங்க? அது யாருன்னா யாரு? எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கான். இதுல வேற டைம் போகுமே. முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறவங்கள காப்பாற்றணும், இல்லைன்னா அதுவும் கஷ்டம். அடா பாவிய. அவங்களுக்கும் கேட்காதாடா? ஊருக்கே கேக்குதுடா. சதுரோ கோஜோவா சிர புடிச்சு வச்சிட்டாங்க. நானாமி கேக்குதா? என்ன சொல்றா? இல்ல, இப்ப பிளான நாம மாத்தி ஆகணும். எப்படியாவது சரி, இத்ததையை நாம பிடிச்சாகணும். கோஜோ சிறை பிடிக்கப்பட்டது உண்மையா இருந்தா கதை முடிஞ்சதா, நம்ம நாடே அழிஞ்சதா அர்த்தம். நாம என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க உள்ள வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் இப்ப இங்கேயே தான் இருக்க போறேன். உங்க பிளான் என்ன? என் தம்பிகளை கொன்னவங்களை தேடி போவேன். முகிசகியையும் யூஜியையும் பழி வாங்குவேன். அதுக்கப்புறம் ஜுஜுட்சு ஐக்குள்ள இருக்கிற என் மத்த தம்பிகளையும் நான் விடுவிச்சு கூட்டிட்டு வருவேன். குகிசக்கிய பத்தி தெரியாது, ஆனா இத்தாதோரி என்ன தம்பிங்களா போனது? அவனை சுக்குனாவாக்கணும். எனக்கு கவலை இல்லை. ஜோகோ, கொஞ்சம் பொறுமையாரு. சொல்ல போனா எனக்கு அந்த இத்தாதோரிய கொல்லணும் தான் இருக்கு. மஹிதோ, என்ன பேசுற நீ? இந்த சத்துரு கோஜோவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, அவனை எப்படியோ அடைச்சு வச்சாச்சு அப்படின்னா நம்ம சரிக்கு சமம் ஆயிட்டோம். சுக்குனாவை வர வைக்கிறதுல நமக்கு அட்வான்டேஜ் இருக்குதான், ஆனா இப்பவே வெற்றி நம்ம கையில தானே. ஆமா, அது என்னவோ உண்மைதான். அதனால இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த சக்தியை வச்சு சண்டை போடுவோம். இத்தாதோரிய கொல்லுவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. சுக்குனாவை நம்ம இழந்தாலும் இதுல நம்மளால ஜெயிக்க முடியும். மத்த பேர் இட்டாதோரிய ஃபாலோ பண்றானுங்க. உளறல, யோசிச்சு தான் பேசுறேன். சுக்குனா விடணுமே. ஓடி திரும்ப சுகுணா கிட்ட வாங்க போறேன். வருங்காலத்துல நம்ம சபிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா
என் உயிரை கொடுத்தாவது அதை சாதிக்க நான் தயாரா இருக்கேன். சுக்குன்னா ஒண்ணு நம்ம கூட்டாளி கிடையாது. சொல்ல போனா அவன் மறுஜென்மம் எடுத்து வந்தானா சாபங்களான நமக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. நாம ஒன்னும் சாமானிய மக்கள் கிடையாது. நாம சாவையெல்லாம் பார்த்து பயப்படுறது கிடையாது. எந்த கவலையும் இல்லாம நம்ம குறிக்கோளை நோக்கி போறவங்க நாம. ஓலிங்களான இந்த மனுஷங்களுக்கும் சாபங்களான நமக்கும் வித்தியாசமே அதுதான். சொல்ல போனா நம்ம குறிக்கோள்கள் தான் சாபங்களுக்கான அர்த்தத்தையே கொடுக்குது. தப்பு. என்ன? நம்ம ஒரு நிலைப்பாட்டுல சீரா இல்லைன்னாலும் நம்ம ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம ஒரு சாபம். நீ சாபங்களை பத்தி ஒண்ணு நினைச்சல, அததான் தப்புன்னு சொன்ன. ஆனா சுக்குனாவை பத்தி சொன்னது உண்மைதான். அதனால அதை பத்தி வாக்குவாதம் வேண்டாம். அதுக்கு பதிலா இப்ப ஒரு விளையாட்டு விளையாடு. பயந்து வர்றீங்க. உனக்கு முன்னாடி இத்தாதோரிய நான் கண்டுபிடிச்சனா நான் அவனை கொன்னுடுவேன். ஒருவேளை நீ அவனை கண்டுபிடிச்சினா அந்த விரலை கொடுத்து சுக்குனாவை வர வைக்கலாம். அவனை நான் கண்டுபிடிச்சா நான் கொன்னுடுவேன். ஓகேவா? நீயுமா? ஓ, நீ இதுல கலந்துக்கணுமா? எனக்கு சம்மதம் தான். சரி கெத்தோ, நீ இதுல எந்த பக்கம் இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யோகா பக்கமா? இங்கே இருந்து இந்த பிரிசன் ரியால்மை பாத்துக்கிறது தான் இப்ப என்னோட வேலை. அதனால நான் விளையாட்டுல கலந்துக்கல. இந்த ரெல்ம் வேலை காப்பாத்து போதே நம்ம நெருப்பு மட்டும் வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான தேவை இல்லைங்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாம் மாத்தி பேசுறீங்க. கோஜோவை காப்பாத்துறதுக்காக இத்தாதோரிய மத்த மந்திரவாதிகளும் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இங்கேயே இருக்கிறதா நல்லது. விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணாதீங்க. போயிட்டான். சொல்லாம கொள்ளாம ஆரம்பிக்கிறேன். இட்டாதோரிய காப்பாத்த போறது மக்கள் உங்களை விட ரொம்ப புத்திசாலி தெரியுமா? அவனை கொடுத்துரு. நீ கேட்டேங்கிறதுக்காக நீ சொன்ன மாதிரியே இந்த குரங்குகளை உன் பக்கம் அனுப்பணும்ல. இப்போ நீ வாங்க கொடுத்த மாதிரி கெட்டவங்க கிட்ட கொடுத்துரு. அவ எங்களுக்கு தான் சொந்தம். அவனை வச்சு ஏதாவது பண்ண. இவனை நான் எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இந்த உடம்புக்காக உங்களை எதுவும் பண்ணாம விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்புறம் அடுத்த வாட்டி ஒரு மந்திரவாதி கிட்ட பேசும்போது ஒப்பந்தம் போடுங்க. சும்மா வாக்கு வாங்கிட்டு வராதீங்க. இப்ப கிளம்புங்க, இல்லைன்னா இந்த உடம்ப வச்சு உங்களை கொன்னுடுவேன். பரவாயில்லையா? நீங்க பண்ணதால தான் வருத்தப்படுவேனா? இல்லையே, உண்மையிலேயே நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருக்கேனே. டேய் அவ கேட்டுச்சுடா. மியூசிக் போடுற. அட பாவி ராப் பண்ணேடா. டேய் சுஷிபுரோ, நானாமி. ஆமா, இவன் யாரு? நானாமி சார், எதனால நீ பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க? கீதோவா இத பண்ணா? டெக்னிக்கலா இது அவன் பண்ணல. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற வேற ஏதோ ஒண்ணுதான் அவனை பண்ண வைக்குது. அந்த ஷிபியா ஸ்டேஷனுக்குள்ள இப்போ எல்லாம் ஒரே கலவரமா இருக்கு. ஸ்பெஷல் கிரேட்ஸும் கூட பல ஆன்மாக்களும் இருக்கு. அந்த கர்ஸ் யூசர்ஸும் எதோட ஆளுதான். உருமாறின மக்களும் சாதாரண மக்களும் இருக்காங்க. அப்படின்னா நாம பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து அட்டாக் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு நாம முதல்ல மாயத்தரையை செயலிழக்க வச்சாகணும். எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுங்க. இனி நாம புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரேடஸால மட்டும்தான் சில விஷயங்களை பண்ண முடியும். அதனால நான் வெளியில போய் இஜிச்சி கூட சேர்ந்து மற்றவங்க எல்லாரையும் வர வைக்கிறேன். அது வரைக்கும் அந்த மாயத்தரையை போட்ட மந்திரவாதிகளை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணுங்க. இன்னும் நீயும் தான். குசாக்கா பேயும் ஜெனினுடைய ஃபர்ஸ்ட் கிரேடு மந்திரவாதியும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாயத்தரைக்குள்ளதான் இருக்கணும். முடிஞ்சா அவங்கள கண்டுபிடிங்க. நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது உதவி பண்ண சொல்லுங்க. இத்ததோரை கத்துனதுலயே இந்நேரம் எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உண்மைதான். அப்புறம் நீதான் இவங்க 2 பேரை பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். நீங்க என்ன பவர்னே காட்டு இது வரைக்கும். நானாமி சார் என்னதான் நம்பி இருக்காரு. ஹே ஸ்மால் பாய்ஸ், இந்த மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நல்லா கேளுங்க. கோஜோ மறைஞ்சு போனா வரப்போற 2 பிரச்சனை. 1, கோஜோவோட இனமே அழிஞ்சு போயிடும். கோஜோ இனத்துல இப்ப இருக்கிறது சத்தோரோ மட்டும்தான். கோஜோவோட உதவியால, அவரோட திறமையினால, அவரோட பெரிய மனசால நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இத்தாதோரி, அதுல நீயும் ஒருத்தன். கரெக்டா? ஆமாமா, பொறுப்பு எடுத்துக்கோ. ஏன்னா காப்பாற்றப்பட்டவங்க எல்லாருக்குமே பெரிய ஆபத்து. செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப 2வது பிரச்சனை என்னன்னா, பவர் பேலன்ஸ்ல ஒரு மாற்றம் வரும். சத்தோரோ கோஜோ இருந்த வரைக்கும் அமைதியா இருந்த கர்ஸ் யூசர்ஸும் சபிக்கப்பட்ட ஆன்மாக்களும் இப்ப துள்ளி குதிக்கும். இதான் சாக்குனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாக்கும். நம்ம முதல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காரு. தாக்குனாங்கன்னா நாம தோத்து போயிருவோம்.
ஒருவேளை அப்படி நம்ம தோத்து போனா என்ன ஆகும் தெரியுமா? ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க இனமே இல்லாத மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்ட. சரி வாங்க கிளம்புவோம். நம்ம திரும்ப வர்றதுக்குள்ள இந்த மாயத்திரையை செயலிழக்க வைக்கணும். சத்தோரு கோஜோவையும் காப்பாற்றணும். இந்த எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து சுகுரு இன்னும் சாவலன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பொண்ணுங்க பண்ண வேலையாக இருக்கும். சுகுரு கூட 2 இந்த குட்டி பொண்ணுங்க இருக்கும். ஒருவேளை நம்ம ஜீரோ மூவிலாம் அவன் சாவர நிலைமைக்கு போயிருப்பான். அந்த டைமுக்கு இந்த 2 பொண்ணுங்க தான் வந்து அதுவும் கூட டீல் பேசி அவனை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. நீ அவனை காப்பாற்றிட்டா உடம்ப கொடுத்துட்றேன்னு சொன்னல, கோஜோ அரெஸ்ட் பண்ணிட்டா, இப்போ அவன் உடம்பு கொடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி அவன் சாவரப்போ டீல் பேசி இதுங்க தான் காப்பாற்றி விட்டுருங்க. அது இப்போ அவனுக்கே ஆப்படிக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. தேவையா இது? ஆனால் உள்ளே இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் தான். பட் இவனை இந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட அவனால் முடியல. இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இது என்னன்னு சொல்கிறது? இப்போ எப்படி இது முடியும் என்னன்னே எனக்கு புரியல. அப்புறம் மெக்கமாரு அவன் வந்து என்ன சொல்ல, இறந்தும் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான். அன்றைக்கி செத்துட்ருக்கான். பட் அந்த டேட்டா வச்சு கொஞ்சம் எனர்ஜி ஏதோ வச்சு இந்த டைமுக்கு கரெக்டாக வரணும்னு வந்திருக்கான். ஸோ இப்படி நடக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த நடக்கிற டைமுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காகவே அவன் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சு. ஏன்னா வேறு தொடர்பு எதுவுமே பண்ணிக்க முடியாது பேரியர் இருக்கிறதுனால. ஸோ இவனோட ஹெல்ப்பும் பெருசாக தான் இருந்துச்சு. இந்த நடக்கிற விஷயம் இவங்க கண்டி சொல்லணும், இது இன்னும் டிலே ஆகிருக்கும். எல்லோரும் அப்படி இப்படி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நாமி வந்தார் தான் ஏதோ கொஞ்சம் சென்ஸ் பண்ணி. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் அது தெரியணும் இல்லையா? ஸோ அது இவனுக்கு பெரிய அளவில் இவனும் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ யோசித்தேன், எப்படி இது போய் கோஜோட்ட ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. மெக்கமாரு வாய்ப்பே இல்லையே, இவங்க விடவும் மாட்டாங்க. அப்படி ஒன்று நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அதை அழிச்சிருவாங்கன்னு தான் இருந்தது. இப்போ தான் புரியுது. சண்டை போகிற வரைக்கும் போட்டுட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒன்று வச்சுருந்துக்கிறான். அப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஐடியா. ஆமாம், அதே மாதிரி இட்டாதோரி அண்டு இவங்க இந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் தான் உள்ளேயே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்றப்போ மெக்கமாரு யோசிச்சுட்டான். ஓகே, அதுக்கடுத்து கோஜோக்கு அடுத்தது 2 பொறுப்பு இவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட தான் அந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் இட்டாதோரி காதில் டேரெக்டாக வந்திருக்கான் போல். இவன் ஏதோ கெட்டாத்மா வந்துச்சு தூக்கி போட்டு அடக்க ஆரம்பிச்சிட்டாருக்குல்ல. பட் அது எப்படியோ அவன் நினச்சதும் பண்ணிட்டான். அவன் ரொம்ப பெருமையாக இருக்குங்க, செத்தும் ஹெல்ப் பண்ணுறான்றது நல்லா இருந்துச்சு. சில ஆளுங்க இப்போ உள்ளே வந்துட்டாங்க, மொத்த பேருமே தான் உள்ளே வராங்க. ஏன்னா இவன் கற்றுக்கு எல்லாருமே கேட்டிருக்கோம், வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த கோட் ஷூட் போட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது இவங்களாம் தான் சுற்றி. ஸோ அவங்கள கொண்டுட்டா இவங்க யாருக்குமே தகவலே தெரிவிக்க முடியாதுன்றதுனால அதை மெயினாக இவனுங்க வைக்கிறானுங்க. அந்த இன்னொன்று இருக்க மினி சைக்கோ, அது இவங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்கு போல். முதல்ல இவங்களெல்லாம் காப்பாற்றணும். அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறவங்களாம் இறந்துட்டுருக்காங்க முதல்ல. அதை தான் இவங்க பிளானாக வச்சுட்ருக்காங்கன்றது. ஸோ இது எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் வெளியேவும் பாதுகாக்கணும், உள்ளே இருக்க கோஜோ வரைக்கும் 2 சைடுமே இப்போ ஆளுங்க பிரியணும். இவங்க எல்லாருமே இப்போ உள்ளே போயிட்டாலும் பிரச்சனை, வெளியே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் செத்துருவாங்க. ஸோ 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒருத்தர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியும் சண்டை போட்டால் தான் வேலைக்காகும். இது எப்படி இந்த விஷயம் எப்போ இவங்களுக்கு தெரிய வரும்னு தெரியல. அப்புறம் அந்த 4 பேரியரும் தாண்டி தான் உள்ளே போகணுன்னா எப்படி இவங்களால முடியும்? இவங்களுக்கு அந்த பவர் இருக்கா, இல்லை எல்லாரும் உள்ளே வர மாதிரி தான் பேரியர் போட்டு வச்சுருக்காங்களா? இவங்களையும் சேர்த்து நான் கில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. எப்படி அது முடியும் உள்ளே போகிற அளவுக்குன்னு? அதான் ஃபஸ்ட்டு பேரியர் மக்களுக்காக, ஸோ அதில் கிராஸ் பண்ணிடுவாங்க. 2வது பேரியர் வந்து மந்திரம் போடுறதாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2வது, 3வது வந்து கோஜோவுக்கு, 4வது திரும்ப மக்களுக்கே, உள்ளே இருக்க அந்த மக்களுக்கு ஒன்று. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பேரியர் கிராஸ் பண்ண முடியுது, அதான் இப்போ வந்துட்டாங்க. ஸோ செகண்ட் பேரியரை கிராஸ் பண்ணுறப்ப தான் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அது இவங்களை இது பண்ணுறதுக்கு இருக்குது. பட் நம்ம இவன் இருக்கானே, இட்டாதோரி இருக்கான்ல, அவனால் போக முடியும்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் 3 தாண்டிடலாங்க. கோஜோ வரைக்கும் ஆனால் வர முடியாது இல்லை. கோஜோ கிட்ட தான் ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க காப்பாற்றக்கூடாதுன்ட்டு. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்தாலும் இவன் சுகுரு இருக்கானே, அவனை தானே இப்போது. அது சுகுரு கூட கிடையாது, இன்னொரு ஆத்மா. அதுதான் இப்போ அவனுக்கு பாதுகாப்பாக நிற்குது. அதே மாதிரி இப்போ இட்டாதோரிக்கு தான் ஆபத்து அதிகம். அவனுக்கு 2 பேரும் இட்டாதோரியை கொல்றதுல குறியாக இருக்கானுங்க. அவன் தம்பியை கொண்டுட்டான்ட்டு, இவன் எண்ணெயை அடிச்சிட்டான்ட்டு, இவன் தான் சைக்கோ. இது 2ம் எனக்கு தெரிஞ்ச அந்த எரிமலை மண்டை அதுதான் வந்து இட்டாதோரியை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். அவனை கொண்டுடாதான்னு இவங்களுக்குள்ளேயே ஃபைட் வந்து இவனை அடிச்சுட்டு போட்டு கூட இவன் வரலை கொடுத்து இட்டாதோரியை காப்பாற்றலாம் பார்ப்பான். ஏன்னா அவனோட தாட் அதாக தான் இருக்குது. நம்ம என்ன வேணும்னா இவன் சுகுணா வேணுன்றது தான். ஸோ இது இவங்களுக்குள்ளேயே ஃபைட் நடந்து கலவரமாகுன்ற மாதிரியும் தோணுது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கோஜோட ஆட்டிடியூடும் பிடிச்சிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணாலும் டே கதை பேசாதீங்க, அரெஸ்ட் தானே பண்ணாதீங்க பண்ணிக்கோங்களான்னு உள்ளே ஒரு மசாஜ் எடுத்துனுக்கிறாரு. அதுங்கெல்லாம் போட்டு ஒரு புஷ் பண்ணுக்குது. ஐயா ஜாலியாக மசாஜ் நல்லா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணுகிறாரு. எனக்கு வடிவில் டைலாக் ஞாபகம் வந்து சினங்கொண்ட சிங்கத்தை செல்லியே சிறைச்சோண்ட அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த டைலாக் பொருத்தமாக தான் இருந்துச்சு. பட் எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில. இப்போ வந்து இவர் பார்த்துட்ருக்காரு, அது கண்ட்ரோல் இல்லை. இவர் தான் வந்து வெளியே கண் வச்சு எல்லாம் பார்த்துட்ருக்காரு. பட் இது எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரில.
இவர் நினைவாக இருக்கும் போதே பசங்க வந்தாதான் மேபி இதை தவிர்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல சுகுரு வேற அங்கே உட்காந்து அதை ரசிச்சுட்டு வேற இருக்கான். வேற வழி இல்லை, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கோஜோ வந்து வெளியே இருந்தாலும் எல்லாருக்கும் மண்டை படிச்சல் தான், உள்ள இருந்தாலும் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்போ அது தூக்கணும்ல, தூக்கவும் முடியாது. அது அம்மா வெயிட்டு போட்டு உட்கார வச்சிருக்காரு. அவன் எப்படா கண்ணு மூடுவான், இவனை எப்படா தூக்கி பேக்கெட்ல வைக்கிறதுன்ற மாதிரி அவன் அங்கேயே தான் உட்காந்துக்கணும். பாப்பா அதுக்கெல்லாம் பசங்க வந்துடுவாங்க நம்புறேன். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.